லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மற்ற 12 ராசிகளோடு இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்லை இவங்க 2 பேர் திருமணத்தில் இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ல இருப்பாங்க. ஸோ முதல் ராசி மேஷம், இவங்களுக்கு பொதுவான பலன்கள் சொல்ல முடியுமா? மேஷ ராசி அப்படின்னு பார்த்தாலே என்னை பொறுத்தளவுக்கு இந்த காதலில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிரீக் மித்தாலஜியில செவ்வாய் பகவானை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா த காட் ஆஃப் லவ் அண்ட் வார். ரெண்டுக்குமே மார்ஸ் தான். அங்கே நம்ம எப்படி போரும் காதலும் இந்த ரெண்டுமே அவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஆர் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுனாலும் பரவாயில்ல, காதலுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்னாலும் போகலாம் அப்படிங்கிறது மேஷத்தினுடைய இயல்பா இருக்கும். ரொம்ப போல்டான ஆட்கள், துணிச்சலான ஆட்கள். ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே போய் ப்ரொப்போஸ் பண்றதும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க தான். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இவங்க நெருப்பு ராசியில வர்றதுனால அந்த போல்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பொசசிவ் ஆகுறதும் பாத்தீங்கன்னா மேஷராசி தான். அது பொசசிவ்லெஸ் அப்படிங்கிற லெவலுக்குள்ள இருந்துகிட்டா பிரச்சனை இல்லை. அதுவே டாக்ஸிசிட்டியா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கதான் பிரேக்கப் ஆகுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதும் மேஷராசி. எக்ஸ்ட்ரீம் இந்த சைக்கோயிசம் சொல்லுவாங்க. இவங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டூ மச் ஆஃப் பொசசிவ் அதுவும் இவங்க கிட்ட இருக்கும். இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பான ஆட்களும் கூட. அப்ப வரக்கூடிய பார்ட்னர் கிட்ட இருந்தும் அதை எதிர்பார்ப்பாங்க. அங்கதான் இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இவங்க பெர்ஃபெக்ஷனும் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கிறதுனால அது இல்லாத டைம்ல உங்களுக்கு சிக்கலாக மாறக்கூடிய அமைப்புகள் மேஷத்துக்கு இயல்பாவே இருக்கு. ஓகே, ஸோ சூப்பரா சொன்னீங்க மேஷராசி பத்தி. இப்போ இவங்களை பத்தி நம்ம தனித்துவமா அந்த காம்போஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஷத்தோட இந்த ஃபயர் சைன்ஸ், அதாவது நெருப்பு ராசி என்னென்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு ராசிகள்னு பார்த்தோம்னா மேஷம், தனுசு, சிம்மம். நம்ம மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னு கூட போய்க்கலாம். இதை பற்றியான கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றிலாம் நம்ம சங்கர் நாராயணன் சாரே இண்டிவிஜுவல் வீடியோஸ் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஐகான் கொடுத்துருவாங்க, அதில் ஆடியன்ஸ்க்கு தேவை அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்தை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. இந்த ரெண்டுமே பார்த்தேன் அப்படின்னா ஒரே கேரக்டர். இப்போ எப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு. இந்த ரெண்டும் காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா மேஷத்தை கல்யாணம் பண்றது இவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய கோல் நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க, இவங்க அவங்களுடைய கோல் நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்லோ டவுன் ஆனீங்கன்னா ஏன் இதை நீ செய்யல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. உங்களுடைய கோல்ஸை நோக்கி போகணும் அப்படின்னா அந்த கப்புள் கோல்ஸ், இன்னைக்கு சொல்ல கப்புள் கோல்ஸ்லாம் இல்லை, ஒரு வாழ்க்கையில லட்சியமா போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேஷத்தை கம்பேர் பண்ணாங்க, இல்ல மேஷத்தோட இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பொதுவா ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குமோ அது மாதிரியான சுறுசுறுப்பு அப்படிங்கிறது மேஷத்துக்கு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம் ரொம்ப ஒரு அல்டிமேட்டான காம்போ அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ராஜாராணி படத்துல ஆர்யா நயன்தாரா இருப்பாங்கல்ல, அது மாதிரியான வெர்ஷன் இந்த மேஷமும் சிம்மமும் சேர்றது. கைண்ட் ஆஃப் 2 பேருக்குள்ளேயுமே சின்ன ஈகோ லெவல் இருந்துட்டே இருக்கும், நீயா நானா அப்படிங்கிறது. ஆனா மேரேஜ் காம்போல வரப்ப இது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல நமக்கு. நீயா நானா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்ல. இந்த ரெண்டுமே எப்படின்னா நான் சொல்றதை நீ கேளு, இல்லைன்னா நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், இந்த மாதிரியான காம்போல இருப்பாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவான ஆட்கள். இப்ப மேஷத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம். அந்த சப்போர்ட்டிவ்னஸ் இருக்கும். ஆனா அதுவே ஈகோக்கான விஷயங்களாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வருவோம் மேஷம் வித் தனுஷ்.
ஜூபிட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ராசி. அப்ப என்ன பண்ணுவாங்க, மேஷத்தை கரெக்டா கைட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்க. மேஷத்துக்கு வந்து வேகம் இருக்கும், தனுசுக்கு வந்து விவேகம் இருக்கும். அப்ப இந்த வேகமும் விவேகமும் சேர்றது அப்படிங்கிறது அல்டிமேட்டான காம்போவா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய மேஷமும் நெருப்பு ராசியில் வரக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு இவங்களுடைய பேர் வரப்ப முக்கியமான விஷயம் எதுனா ஈகோ மட்டும் இல்லாம பார்த்துக்கணும். மற்றபடி இதெல்லாம் நல்ல காம்பினேஷன் அமைஞ்சிரும். அந்த ஈகோ கிளாஷஸ் மட்டும் வராம பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அருமையான காம்பினேஷனா நெருப்பு ராசியோட அமையிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேஷம் இப்போ காற்று ராசியோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எரியணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அது மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் மேஷம் வித் காற்று ராசிகளோட இருக்கிறப்ப. இந்த காற்று ராசிகள் பொதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மிதுனம், அதுக்கப்புறம் வந்து துலாம், கும்பம், இது மூன்று தான் வந்து காற்று ராசி. இது பத்தியான டிஸ்கிரிப்டிவ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சங்கர் சாரோடைய வீடியோஸ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஐகான்ஸ்லேயே வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப இந்த காம்போஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அந்த வகையில பாக்குறப்ப இப்ப மேஷம் வித் துலாம் ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஏன் அப்படின்னா துலாம் வந்து சமசப்தமான இடம் மேஷத்துக்கு, அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு நமக்கும் வைப் செட் ஆகணும்னா 7ஆம் பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 7ஆம் பொருத்தம்ங்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பாக்குறப்ப திருமணத்திற்கு இந்த துலாம் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடும். சரியான குணம் என்ன அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து தப்பா கூட அமையலாம். ஆனா துலாம் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க இப்படிதான் அப்படிங்கிறத எக்ஸாக்டா பண்ணும். இது வந்து மேஷத்துக்கு இருக்காது. மேஷம் எப்பயுமே ஒரு ஆளை டீல் பண்றப்ப எமோஷனலா தான் டீல் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா இன்னைக்கு எனக்கு செட் ஆகுது, வைப் நல்லா இருக்கு, நாளைக்கே அவங்களை பிடிக்காமையும் போகலாம். இந்த விஷயம் வந்து மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா டிபேக் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இத விஷயத்த சரி பண்றது யாருன்னு பார்த்தா துலாம். இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிற, இவங்களுடைய உண்மையான சைடு இதுதான் அப்படின்னு சொல்லி மேஷத்தை கைட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் தான். அதோட வந்து அடுத்து இருக்கக்கூடிய 2 காம்பினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனமும் சரி கும்பமும் சரி, இது ரெண்டுமே காற்று ராசியில தான் வருது. இந்த 2 பேரும் எப்படி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாங்க. லைக் மிதுனமும் சரி கும்பமும் சரி மேஷத்தோட சேர்றப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கப்புள்ஸா மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான காம்போ வந்து மேஷத்துக்கும் இவங்களோட எதிர்பார்க்க முடியும். பார்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேஷம் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனே அப்செட் ஆயிடும். இது வந்து மேஷத்துக்கு உண்டு. அவங்க வெளியிருந்து பாக்குறப்ப ரொம்ப போல்டா ரொம்ப எல்லாத்தையும் வந்து கான்ஃபிடன்ஸோட இது பண்ற மாதிரி இருக்கும். உள்ள அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, ஏன்னா அது யார்கிட்ட தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, லைஃப் பார்ட்னர் கிட்ட தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல உனக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கோல் மாதிரி கொண்டு போறது மிதுனமும் கும்பமும் சூப்பரா கொண்டு போவாங்க. அதனால காற்று ராசிகளோட சேர்றப்ப ஒரு நல்ல கைடன்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மேஷத்துக்கு அமையும். ஸோ காற்று ராசி காம்போ வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றீங்க. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா மேஷம் வந்து நிலராசியோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த மேஷமும் நிலராசிகளும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா சேர்ந்தோம் அப்படின்னு தெரியாம புலம்பக்கூடிய ஆட்கள் வந்து இந்த காம்போ தான். ஆக்சுவலா நிலராசிகள் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 வந்து நிலராசிகளுக்குரிய தத்துவத்துல வருவாங்க. இதை பத்திலாம் டிஸ்கிரிப்டிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கர் சார் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காரு, ஐகான்லயும் வரும், டிஸ்கிரிப்டிவ்லயும் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம வந்து இதுக்குரிய டெட்லி காம்போ எப்படி இருக்கும் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ஒய்ஃபோ உங்களுடைய ஹஸ்பண்டோ இந்த நிலராசியில வராங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பா மேஷராசிக்காரங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிஷபத்திலேயோ கன்னிலேயோ மகரத்திலேயோ உங்களுடைய பார்ட்னர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் சொல்றதை நான் கேட்கவே மாட்டாரு சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. லைக் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் சார், ஆனா அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு, ஆனா எண்ட் ஆஃப் த டே நான் சொன்னதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு புலம்புறதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேஷத்தோட சேரக்கூடிய நிலராசிகள். உண்மையிலே பாவம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலராசிகள் தான். ஏன்னா மேஷம் எப்பயுமே வந்து இன்ஸ்டன்டா முடிவெடுக்கும், ரொம்ப குயிக்கா முடிவெடுக்கும். இது வந்து சுத்தமா யாருக்கு பிடிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலராசிகளுக்கு பிடிக்காது. ஏன்னா நிலராசிகளுடைய அடிப்படையான குணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய விஷயம். ரிஷபராசி இயல்பாவே 2ஆம் இடம் தான் மேஷத்துக்கு, ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் விஷயங்கள்ல. ஆனாலும் கூட அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரிஷபத்துக்கு ஒத்து போகாது. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப வந்துட்டு அவங்க ரொம்ப இயல்பா இருக்கும்னு நினைப்பாங்க, இவங்க ரொம்ப இன்ஸ்டன்டா இருப்பாங்க. இதுதான் வித்தியாசமே. இப்ப அடுத்து வருவோம், கன்னி ராசிக்காரங்களுடைய நேச்சர் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டான கிரியேச்சர்ஸ். ஆக்சுவலா அவங்களுக்கு இவங்களுடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தங்களை டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இயல்பாவே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த நிலராசிகள் எப்பயுமே டாலரன்ஸ் லெவல்ல ரொம்ப பீக்கா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தினாலும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா சகிச்சுப்பாங்க. அந்த சகிப்புத்தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கிறத மேஷம் யூஸ் பண்ணிக்கும். உண்மை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்க நம்மளைனாலும் இதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி. மக்களே உண்மை கசக்கும்.
ஆமா, அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுடைய பார்ட்னர்ஸ் இருந்தீங்க, அதுவும் நிலராசியில இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுவாங்க பாருங்க. ஆமா சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து கமெண்ட்ல போடுவாங்க. ஏன் அப்படி அடுத்து மகரம் வருவோமே, மகரத்துக்கும் மேஷத்துக்குமான காம்பினேஷன் இருக்குல்ல, ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். நீ வாட்டுக்கு நீ பிடிச்சத பண்ணு, நான் எனக்கு பிடிச்சத பண்றேன், நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான தன்மை தான் மேஷத்துக்கும் மகரத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயமாவே இருக்கும். இந்த மேஷம் எப்பயுமே இன்ஸ்டன்டா முடிவெடுக்கிறத இந்த நில தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் பொதுவா விரும்புறது இல்லை. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் வந்து இந்த நில ராசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவர் அப்படித்தான், ஆனா அவர் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான தத்துவத்துல வர்றது வந்து நிலராசி வரும். அதனால மேஷம் நிலராசி அப்படிங்கிறது மேஷம் கொடுத்து வைத்தவர்கள், ஆனா அந்த பாவப்பட்ட நிலராசிகள் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உண்மையாலே பாவம் தான். மிக அருமை சார். ஸோ இப்போ மேஷத்தோட நீர் ராசிகள் காம்போ எப்படி இருக்கும்ன்றதை வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு சார்ந்த ஒரு வீடு. இப்ப நெருப்பும் நீரும் இணைச்சா என்ன ஆகும்? ஒண்ணு வந்து அணைச்சிரும் இல்லையா? அது மாதிரியான விஷயம் தான் இங்க இருக்க போகுது. இப்ப வந்து நீர் ராசிகள் எடுத்துக்கிட்டா எது எது அப்படின்னு நமக்கு முதல் தெரியணும். அடிப்படையில பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், இது மூணும் தான் வந்து நீர் ராசிகள் அப்படிங்கிற தத்துவத்துல வரும். இதுல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடகத்தையும் மீனத்தையும் ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணலாம், விருச்சிகத்தை ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகமும் மீனமும் வேற ராசி அதிபதிகளை கொண்டது. ஆனா மேஷம் விருச்சிகம்ங்கிற காம்போ வந்து ஒரே ராசி அதிபதியை கொண்டது. அப்ப அதை மட்டும் நம்ம தனியா பார்க்கணும், மீதி ரெண்டா நம்ம தனியா பார்த்துக்கலாம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் தெரியணும், இதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சங்கர் சார் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன்லயும் வரும், ஐகான்ஸ்ல கொடுப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மேஷத்துக்கு இந்த நீர் ராசிகளுடைய காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மேஷ ராசியினுடைய வேகம் அப்படிங்கிறத இந்த நீர் ராசிகள் வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்திரப்படுத்தும். இவ்வளவு ஃப்ளோலாம் ஆகாது, ஓவர் டோஸா இது பண்ணாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் ராசி. இதுல எடுத்தோடனே நம்ம பாக்குறது கடகம். கடகம்ங்கிறது மேஷத்துக்கு 4ஆம் இடமும் கூட. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து கடகராசிக்காரங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப மேஷ ராசிக்கார பார்ட்னர் இருந்து அவங்களுக்கு கடகராசியில ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா நல்லா இருக்கும், இங்க இஎம்ஐ போட்டாவது ஒரு வீடு வாங்குங்க, இந்த மாதிரியான ஐடியாஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து கடகம் இயல்பாவே பண்ணும். அடுத்து வந்து மீனராசி. மீனராசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஆட்கள். இந்த அமைதி யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு பிடிக்கும். ஏன்னா இவங்க எப்பயுமே வேகமான ஆட்கள் இல்லையா, இவங்களுக்கு அந்த அமைதி பிடிக்கும். ஆனா இதே மேஷம் எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலா நீ சப்போர்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணமும் மேஷத்துக்கு உண்டாயிரும். அவங்களுடைய அமைதி பிடிக்கும், அவங்க வீட்லயே இருக்கணுன்றதையும் எதிர்பார்ப்பாங்க. அதே டைம்ல எனக்கு ஃபினான்ஷியலாவும் நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மேஷம் எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு 80% ஆஃப் லைஃப்ங்கிறது ரொம்ப நல்லா அமைஞ்சிடும். பொதுவாகவே நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ நீரும் நெருப்பும் எப்படி சேரும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா அது வந்து அட்ஜஸ்டபிளா போயிடும் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த விருச்சிகம். விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல வரும், மேஷமும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல வரும். ரொம்ப சூப்பரான காம்போ இதுதான். ஆக்சுவலா என்னன்னா மிரர் வச்ச மாதிரி தான், நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் நடந்துப்பேன். இந்த விஷயம் தான் இது ஒரு விதத்துல எப்படி பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஃபீல்டை சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப டாக்டர்ஸா இருந்தாங்கன்னா அந்த டாக்டரா இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னங்கிறத பத்தி அவங்களுக்கும் தெரியும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னன்றத பத்தி இவங்களுக்கும் தெரியும். அதனால வந்துட்டு இது சூப்பரா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேஷ ராசியில நீங்க இருந்து விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஒரே ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது நல்லது. இப்போ டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்களும் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ரேஞ்சில் இருந்துட்டா நல்லது. இல்ல இப்போ ஒரு ஐடி செக்டாரையும் மெடிக்கல் ஃபீல்டையும் நான் சேர்க்கிறேன் அப்படின்னா இவங்களை பத்தி அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்கள பத்தி இவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே அவங்கவுங்க கோல்ஸை நோக்கி ஓடுவாங்க, ஃபேமிலி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அடிவாங்கும். இப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மேஷமும் விருச்சிகமும் கல்யாணம் பண்ணக்கூடாதான்னா பண்ணலாம், ஒரே ஃபீல்ட்ல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். இதுதான் மேஷம் வந்து நீர் ராசிகளோட சேர்றப்ப இருக்கக்கூடிய இயல்பா அமையும். ஸோ மேஷ ராசியோட அந்த டீட்டெயில்டு காம்போஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் சார்ந்த டிப்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. மேஷத்துக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பார்ட்னருடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும், அவங்க பேச வரதை முழுசாக கேட்குறதும் தான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழுசாக வந்து கேட்க மாட்டீங்க எதையுமே. ஓகே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில நேரங்களில் பிஹேவ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்கும். அது நீர் ராசியாக இருந்தாலும் சரி, நில ராசியாக இருந்தாலும் சரி, நெருப்பு ராசியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முழுசாக கேட்கணுங்கிறது தான் மேஷத்துக்கான டிப்ஸாக நான் கொடுக்க விரும்புகிறேன். இதுதான் மேஷம் வந்து ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரேக் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.